ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷாஸ் கிச்சன். தேர்ஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா, சரி குழம்பு என்ன வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சும்மா ரேண்டமாக வந்துட்டு மாங்காய் குழம்பு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் ட்ரைலாம் பண்ணதில்லை. பட் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஒன்றுமே இல்லைங்க, எண்ணெயில் வந்துட்டு நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுந்து கொஞ்சமாக சீரகம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். வதக்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து சாம்பார் தூள் தாங்க இப்போ ரீசெண்டாக எல்லாத்துக்குமே சேர்த்துட்ருக்கேன். நல்லா தான் இருக்குது, எல்லா குழம்புமே நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு 3 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நல்லா சேர்த்துட்டு உப்பு போட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி, குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க வச்சுட்டு மல்லித்தலை தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்தது. பட் எனக்கு வந்துட்டு ரொம்ப புளிப்பு வந்து எனக்கு பிடிக்காது, அதனால் மேபி எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம். பட் உண்மையாகவே நல்லா தான் இருந்தது. என்ன மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் எடுக்குங்க அதை பண்ணுறதுக்கு. பட் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வெல்லம் இருக்குது இல்லையா, வெல்லம் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா பேலன்ஸ், அந்த புளிப்பு வந்து பேலன்ஸ் ஆகிக்குது. ஸோ அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஸ்நாக்ஸுமே வந்து வீட்டில் நான் பண்ணலை, என்ன இருந்துச்சோ அதை தான் வந்து கொடுத்து விட்ருந்தேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் வந்து அன்றைக்கி பண்ணியிருந்தேன். மாங்காய் குழம்பு வச்சுட்டு ஒயிட் ரைஸ் வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சாம்பார், நாள் வச்ச சாம்பார் கொஞ்சம் இருந்துச்சு. சரி தோசை ஊற்றிக்கலாம், இட்லி பொடி வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸ்நாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பப்பாளி இருந்துச்சு, கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி ஸ்நாக்ஸ்க்கு ரெடி பண்ணிவிட்டு கையோட வந்து ஜூஸ் ஏதாவது ரெடி பண்ணும் இல்லையா, முலாம்பழம் இருந்தது. அதுவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி வேஸ்ட்டாக போயிடுச்சு. சரி இன்னும் வேஸ்ட் ஆகிறதுக்குள்ளே ஜூஸ் போட்டுடலான்னு சொல்லிட்டு முலாம்பழம் வந்து ஜூஸ் போட்டிருந்தேன். ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக கிளைமேட் கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஜூஸ்லாம் குடிக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ அதனால் இப்போது வந்து கொஞ்ச நாளாகவே வந்துட்டு டெய்லி ஏதாவது ஒரு ஜூஸு, அப்புறம் பழங்கள் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் எதுவுமே சாப்பிட்றது கிடையாது. கிரேவிங்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா டக்குன்னு பழத்தை எடுத்து சாப்பிட்றது, பப்பாளி, கொய்யாப்பழம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பழங்கள் வந்து சாப்பிட்றதுனால பெருசாக எந்த ஸ்நாக்ஸுமே சாப்பிட்றதில்ல. எனக்கே ஒரு ஃபீல் என்னென்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ தோசை கையோட பார்த்திங்கன்னா தோசையும் ஊற்றி பாப்பாவுக்கு வந்து ஜூஸு, தோசை, சாம்பார் கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் பாப்பாவுக்கும். அந்த மத்தியான டைம் வரையும் பசிக்காது இல்லையா. ஸ்நாக்ஸுக்குமே பார்த்திங்கன்னா பப்பாளி தான் கொடுத்துருந்தேன். ஸோ அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பெருசாக ரொம்ப இழுக்கலை எந்த வேலையுமே. ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நான் பண்ணி முடிச்சிட்டேன். மதியானத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு மட்டும் வச்சு, ரசம் வந்து நேற்று வச்சுருந்தது இருந்துச்சு. ஸோ கையோட அதையும் வந்து வச்சுட்டு அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு மற்ற வேலைகள் இருக்குது இல்லையா, துணி துவைக்கிறது, பாத்திரம் வலிக்கு, இதெல்லாமே வந்து ரெகுலர் தான். இதை எதையுமே மாற்ற முடியாது இல்லையா. ஸோ அதை நான் ரெகுலராக வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இன்னொரு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.